அனைவருக்கும் வணக்கம். புத்தர் எப்படி விநாயகராக மாறினார்? விநாயகர் எப்படி உருவானார்? இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதை யார் மனசையும் புண்படுத்துறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் விநாயகரை தன்னுடைய கடவுளா வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை புண்படுத்த நோக்கம் கிடையாது. மாறா RSS BJPயை புண்படுத்தினால் அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இப்ப புத்தர் எப்படி விநாயகராக மாறினார்? முதல்ல இந்த விநாயகர் இந்து மதத்தின் முதற் கடவுள் என்று சொல்றாங்க. இந்த ஆரிய கூட்டத்துக்கு திருடுவதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவங்களுடைய வரலாறே திருடுவதுதான். இப்ப நாம கொண்டாடுற, அதாவது இந்து மதத்தில் உள்ள விழாக்கள் அனைத்துமே புத்த மதத்தில் இருந்து திருடப்பட்டவைதான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவா சொல்றாங்க. தீபாவளியா இருக்கட்டும், விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாமே புத்த மதத்தில் இருந்து திருடப்பட்டவைதான். இந்து மதத்திற்கென்று எந்த ஒரு விழாவும் கிடையாது, எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது. நான் சொல்றது இந்து மதம் என்பது ஆரிய கூட்டம், அதாவது பார்ப்பனனுக்கு எந்த ஒரு விழாக்களுமே கிடையாது. பார்ப்பனர்கள் இங்க இருக்கிற மக்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களை அடிமையாக்கி அவர்களுடைய என்ன சொல்றது விவரம் தெரியாத அறிவை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆரிய கூட்டம். அதன் மூலமாக அவர் ஈஸியா உள்ள வர்றதுக்கு வழிவகுத்துச்சு. இப்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பருவநிலை வரும். இப்ப நம்ம இதுல அக்டோபர் நவம்பர்லாம் மழை வரும். ஏப்ரல் மேல வெயில் அடிக்கும். மார்கழி தையில பனி. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரும். ஆனால் விவரம் தெரியாத மக்களிடம் இப்ப மழை வரும், ஒரு ஒரு ஜோசிய மாதிரி வச்சுங்களா, அத மாதிரி சொல்லி அந்த மக்களை முட்டாளாக வைத்து கொண்டார்கள் ஆரிய கூட்டம். முட்டாளாக இருந்தவர்கள் அவர்கள் பின்னால் போனாங்க. ஆனால் புத்த மதத்தில் இருந்து புத்தருடைய அந்த பழமொழிகளை அவருடைய அறிவுகளை, அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் ஆரிய கூட்டத்தை நம்பவே கிடையாது. ஆரிய கூட்டத்தை நம்பாதவர்கள், ஆரிய கூட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தலித்தாக வெளியே வந்துட்டாங்க. ஆரிய கூட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் சாதியா இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கிற இடைநிலை சாதிகள் சொல்றாங்கல்ல, இடைநிலை சாதிகளா இருக்கட்டும், பல பிரிவுகள் இருக்கட்டும், சாதிகளா இருக்கட்டும், எல்லாமே ஆரிய கூட்டத்தை நம்பி பிழப்பு நடத்தக்கூடிய ஒரு செயல்கள் தான் ஈடுபட்டாங்க. அந்த தொடர்ச்சி தான் இது வரைக்கும் இருக்கு. இப்ப ஆரிய கூட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க, ஆரிய கூட்டத்தை எதுவுமே நம்பாதவங்க தான் இந்த தலித், இப்ப இருக்கிற தலித் மக்கள். அப்பவே அவங்க நம்பல. அப்ப இந்தியா முழுவதும் பௌத்த மதம் பரவி, இந்தியா முழுவதும் கிடையாது, ஆசியா முழுவதும் பரவி இருந்தது. புத்த மதம் இந்தியாவில் இருந்தது தோன்றியது. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப விநாயகர் எப்படி உருவானாரு, புத்தர் எப்படி விநாயகராக மாற்றப்பட்டது, இன்னொன்னு உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் எப்படி ஒரு திருட்டு கூட்டம் சொல்றேன்னா, நம்ம கண்ணு முன்னே அம்பேத்கர் அவர்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் எங்களுக்கானவர், அவர் இந்து மதத்திலிருந்து வந்தவர். அம்பேத்கர் தெளிவாக அவருடைய சொல்லியிருக்கிறாரு, பல முறை சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனா சாகும்போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன். இந்த பௌத்த மதத்தை தழுவினாரு. அதே போல இந்து மதத்தை கடுமையாக எதிர்த்தவர் அவர் மட்டும்தான். அவர்தான், அவருக்கு அடுத்தபடியாக வேற யாராலும் இருக்கலாம். ஆனா முதன்மையாக மூர்க்கத்தனமாக எதிர்த்தவர் அம்பேத்கர் தான். அதான் மனுஸ்மிருதியில போட்டு கொடுத்தனாரு. ஆனா இன்னைக்கு ஆரிய கூட்டம் என்ன பண்ணுது, பார்ப்பன கூட்டம் என்ன பண்ணுது, பிஜேபி என்ன பண்ணுது, அம்பேத்கரை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம கண்ணு முன்னே. அது நம்ம தமிழ்நாட்டுல வள்ளுவரை காவி சாயம் பூசி வள்ளுவரை அபகரிக்க முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் ஆரிய கூட்டத்தோடைய ஒரு தொடர்ச்சி தாங்க. அதான் நான் சொல்றேன், ஆரிய கூட்டம் ஒரு திருட்டு கூட்டம். அந்த திருட்டு கூட்டத்தின் சதியாலதான் புத்தர் விநாயகராக மாற்றப்பட்டார். இது கதையா நீங்க எடுத்தாலும் எடுத்துங்க, இல்ல வரலாறா எடுத்தாலும் எடுத்துங்க. இந்த செய்தியை என்னுடைய தந்தை எனக்கு சொன்னது. புத்தர் எப்படி விநாயகராக மாறினார் அப்படி என்பது ஆதி காலத்துல 2000, அதாவது புத்தர் காலத்துல புத்தர் பல கிராமங்கள் பசி பட்டினோடு இருந்தால், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டாங்கன்னா, புத்தர் ஏனை மூலமா அந்தந்த கிராமங்களுக்கு எங்கெல்லாம் மக்கள் பசி பட்டினோடு இருக்காங்களோ அந்தந்த கிராமங்களுக்கு உணவு தானியங்களை அனுப்புவார், யானை மூலமா அனுப்புவார். ஒரு யானைனா ஒரு 10 மூட்டை 20 மூட்டை எடுத்துட்டு போயிடும் அப்படின்றதுக்காக யானை மூலமா அனுப்புவார்.
அந்தந்த கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயா ஐயா என்ன சொல்றது, சாமி கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பியிருக்காரு, புத்தர் தான் கடவுளா அவங்க வணங்குறாங்க, அனுப்பியிருக்காருன்னு சொன்னோடனே அவருடைய நினைவாக அவருடைய சிலையையும் அந்த யானையோடைய சிலையையும் வந்து பக்கத்துல வந்து வச்சு வழிபடுவாங்க. ஐயா இல்லைன்னா நாங்க வந்து கடவுள் அந்த மகான் இல்லைன்னா நாங்க வந்து பசிப்பட்டினோட வந்து எங்க பிள்ளைகளோட வந்து நாங்க வந்து இறந்துருப்போம் அப்படின்னு சொல்லி புத்தரை வந்து முதற் கடவுளாக வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. புத்தர் மறைவுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுவதும் வந்து புத்தரை வந்து கடவுளாக வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து ஒரு கோவில்கள் மாதிரி கட்டுற இதெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு மரம் எங்க இருக்கோ அங்க பண்ணுவாங்க. அப்ப வந்து புத்தர் வந்து போதி மரத்தை, அதாவது போதி மரம்னா அரச மரம், அரச மரத்து அடியில வந்து பண்ணதால வந்து அந்தந்த கிராமத்துல வந்து அரச மரத்தை வளர்த்து அரச மரத்துக்கு கீழே வந்து புத்தருடைய சிலையும் பக்கத்திலே வந்து ஏனையுடைய அந்த நினைவு சின்னமா புத்தருடைய நினைவு சின்னமா வந்து யானையை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப இந்த ஆரிய கூட்டம் என்ன பண்ணிச்சு, பல பல ஆண்டுகள் கழித்து இந்த ஆரிய கூட்டம் வந்து இந்த மக்களை ஏமாத்தணுன்றதுக்காக, இந்த மக்கள்கிட்ட வந்து பௌத்த மதத்திலிருந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக வந்து பல முயற்சிகள் ஈடுபட்டாங்க. அதுல ஒரு முயற்சியை வந்து புத்தருடைய தலையை வந்து எடுத்துட்டு பக்கத்துல இருக்க அந்த யானை தலையை எடுத்து புத்தருடைய உடம்புல வச்சு பொருத்தி தெருவா இழுத்துட்டு போயிட்டு அவமானப்படுத்தினாங்க இந்த ஆரிய கூட்டம். அப்ப அங்க இருக்கிற சிறுவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஈர்த்துட்டு வந்த அந்த சிலை மீது வந்து சேத்து அடிக்கிறது, சாணி அடிக்கிறது, இது போன்ற வந்து செயல் ஈடுபட்டாங்க. அப்ப அந்தந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து பண்ணாத, அது வந்து கடவுள், அது அப்படி பண்ணக்கூடாது, அவர் விநாயகர் அவரு, ஏன்னா புத்தருக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து விநாயகர், அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து பண்ணாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து மக்களுடைய செல்வாக்கு சப்போர்ட் வந்து அதிகரிக்கும் போது, அந்த அந்த சிலை மீது வந்து அதிகரிக்கும் போது ஆரிய கூட்டம் என்ன பண்ணுச்சு, இதுதான் வந்து இந்து மதத்தின் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி புத்தரை அப்படியே விநாயகராக அபகரித்து கொண்ட வரலாறு, கதை இப்படிதான் உருவானது. நீங்க வரலாறா எடுத்தாலும் எடுத்துக்க, கதையா எடுத்தாலும் எடுத்துக்க, இப்படிதான் உருவானது. அப்ப புத்தருடைய தலையை வெட்டி புத்தரை அவமானப்படுத்த வேண்டும், புத்த மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் இருந்த யானையுடைய தலையை எடுத்து புத்தருடைய உடம்புல பொருத்தி தெருவாக ஊர்வலமாக எடுத்து சென்று சாணியையும் சேத்தையும் அள்ளி வீசிய மக்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து குங்குமத்தை வந்து நெற்றியில் விட்ட குங்குமத்தை எடுத்து வீச ஆரம்பிச்சாங்க. அப்ப பெண்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு, ஆதரவு இருந்தாலும் வந்து அதுதான் வந்து கடவுள், நம்மளுடைய முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆரிய கூட்டம் வந்து புத்தரை வந்து தனக்கான விநாயகராக வந்து அபகரித்து கொண்ட கதை இப்படிதான் உருவானது அப்படி என்று என்னுடைய தந்தை வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அதை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இதை வந்து கதையா இடத்துல எடுத்துங்க, இல்லை வந்து உண்மை சம்பவமாக நீங்க எத்தனை எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பத்தி காலகட்டத்தை வந்து குறிப்புகள் எழுதியிருக்கலாம், அதையும் பார்ப்பன கூட்டம் அழிச்சிருக்கலாம். பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆரிய கூட்டம் நம்ம கண்ணு முன்னே வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. அப்ப கல்வி அறிவு இல்லாத மக்களிடம் எப்படி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப பௌத்த மதம் இந்தியா முழுவதும் பரவி இருந்த போது எப்படி வந்து பௌத்த மதம் அழிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரிய கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுடைய மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்க எந்த தவறு செய்தாலும் அதற்கு பரிகாரம், அதாவது அந்த தவறை வந்து போக்குவதற்கு வந்து பரிகாரம் இருக்கு, அதை செஞ்சீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து, ஏன்னா தவறு செய்யாத மக்களே இருக்க மாட்டாங்கல்ல, தவறு செய்த மக்கள் எல்லாத்தையும் வந்து தன் பின்னால வந்து இழுத்துக்கிட்டாங்க. அப்போ புத்தர் சொன்னது என்னன்னா, நீ எந்த தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையை, அதற்கான விலையை நீ கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பௌத்த மதம் சொல்லுது. அப்ப வந்து மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து தப்பு பண்ணாத மன்னிக்கிற கடவுள் தான் நம்மளுக்கு வேணும், தண்டிக்கிற கடவுள் வேணாம் இல்ல அப்படின்றதுக்காக வந்து பௌத்த மதத்தை விட்டு பல மக்கள் வந்து, பல ஆயிரம் மக்கள் வந்து பௌத்த மதத்திலிருந்து இந்து மதமும் ஒண்ணு கிடையாது, ஆரிய மதத்துக்கு மாறினாங்க, இந்த பார்ப்பன மதத்துக்கு மாறினாங்க. அடிமையாக மாறி இன்னைக்கு இந்து மதமாக வந்து வேறு ஒன்று இருக்கு. இந்த இந்து மதம் பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த அறிவற்ற மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு இன்னமும் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அதை ஏற்காதவர்கள் இன்னமும் அவர்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் அந்த பௌத்தருடைய தொடர்ச்சி தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய தொடர்ச்சி தான் எழுச்சி தமிழர். அவருடைய தொடர்ச்சி தான் நாங்கள். நன்றி, வணக்கம்.